ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு ரெசல் ஹேங் அவுட் அண்ட் ஆல்சோ சண்டே ஃபீஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ் 2025 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ்லேருந்து டேர்னிங் பாயிண்ட்லேருந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ நம்ம அப்டேட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 2 வார் கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிக் ஆஃப் இருக்கும், ஒன்று மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜஸ் வைக்காமல் செப்பரேட் என்ட்ரி அப்போ என்ட்ரன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம்ன்ற மாதிரி டபிள்யூ ப்ரீ பிளானாக பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கேஜை கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் சொல்கிறது தான், இந்த ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பயங்கரமாகவே கோட்டை விட்டுறானுங்க தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டு ஸோ ஒரு 4 பேரை உட்கார வைக்கலான்னு பார்க்குறானுங்களே ஒழிய அந்த என்ட்ரன்ஸ் அந்த டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டானுங்க. ஒவ்வொரு பேப்பரையும் நான் சொல்கிற குறையாக சொல்கிறது இதுதான். ஸோ இதை டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். இன்னும் ஸ்டேஜை நல்லாவே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேடியமில் ஸ்டேஜ் இல்லாத தான் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ரைட், வார் கேம் சைடு வந்துருவோம். ஸோ விமன்ஸ் வார் கேம்ஸ் தான் கிக் ஆஃபாக இருக்குது. ஸோ கிக் ஆஃப் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஷார்ட் ஃபயர் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஆஸ்கா தான் கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஈயோஸ்கை பற்றின என்ட்ரன் கொடுக்குறாங்க. ஈயோஸ்கைக்கு அப்புறமா பெக்கி லிஞ்ச் வராங்க. பெக்கி லிஞ்சுக்கு அப்புறமா அலெக்சா பிளஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. அலெக்சா பிளஸ்க்கு அப்புறமா கைரிசேன் வராங்க. ஸோ கைரிசேனுக்கு அப்புறமா நம்மளுடைய ஏஜிலி வராங்க. ஏஜிலிக்கு அப்புறமா நம்மளுடைய நயஜக்ஸ் வராங்க. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளே வராங்க. ரியா ரிப்ளேக்கு அப்புறமா தான் நம்மளுடைய லாஸ்ட் லெஜண்ட் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் கிக் ஆஃப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மேட்ச் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அப்படியா இருந்துச்சுன்னு கேட்டிங்களா? ஸோ ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஷோ ஸ்டீலர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இதை வந்து புக் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா மேட்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ யூஎஸ்கே இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஸோ ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்டாக இருக்கும்ன்றத. பட் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணவே விடலை. ஸோ இந்த வார் கேம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜண்ட் இவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷோ ஸ்டீலிங்காக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஐகானிக்காக என்னால் அதை ஒன்று தான் சொல்ல முடியுது. ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லணும்னா ஸோ ஈஎஸ்கே அந்த ரிங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளையிங் ஸ்பேஷ்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அது மற்றபடி நோட்டபுளாக எதுவும் இல்லைங்க. ஏன்னா இந்த வார் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேப்பரியில் நான் இந்த மேட்ச்சுக்கு தான் பயங்கரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரலில் வந்து அவங்க மேலே போட்டுக்கிட்டு ஃப்ளையிங் ஸ்பிளாஷ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஸோ ஈஎஸ்கேயும் நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் சேர்ந்து இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபேஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் வைஸ் பார்க்கும்போது ஓவரால் இந்த மேட்ச் வாஸ் ஓகே. ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஃபேஸ் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ டபிள்யூ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமாகவே பண்ணுறானுங்க. ஸோ குறிப்பாக ரெஸ்லர்ஸ் எல்லாம் விட்டு ப்ரொமோஷன் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இப்போ உள்ள டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நியூ டே ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ ராக்சன் பெரஸ் ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனை உள்ள திணிக்கிறானுங்க தான் சொல்லணும். சத்தியமாக பார்க்கும்போது பழைய டபிள்யூ மாதிரி இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வர சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தலைவா வின்ஸ் மேக்மேன் நீயே வாயான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆள் இதில் ட்ரிபிள் ஹெச்சும் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டிகேவோ வாங்கிட்டானுங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் கேட்கணுன்ற போது இந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச்சும் எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பழைய டபிள்யூ. இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஜான்சன் அவருடைய டைட்டில் நம்மளுடைய ட்ரிபிள்யூட மெகா சாம்பியனாக இருக்கிற டாமினிக் மிஸ்டரியோ கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு டீசென்ட் மேட்ச் தான். நிறைய பேர் இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா தான் இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராக்சன் பெரஸ் ரெகுலர் ஆர்டிஸ்ட்டில் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள ரெஃப்ரி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பெலர் ஜேடிலாம் வருவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபைனலி நம்மளுடைய லிவ் மார்கன் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ ஷோ கிக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்துருச்சு. நமக்கு பிடபிள்யூ இன்சர் சொல்லியிருந்தாங்க லிவ் மார்கன் ஷோவில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதர்வைஸ் நம்மளுடைய லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. லிவ் மார்கன் வந்து ஒரு ட்ராமா போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் ஒரு ஸ்லாப் போட்டு ஸோ நம்ம ஜான்சினாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் எலிமினேஷன் சேம்பரில் ஒரு லுக் விடுவார்ல. ஸோ லுக் அவுட் ஹீல் டர்ன் பண்ணுவார்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. பண்ணதோடய ஒரு லோ ப்ளோ கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண விட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியோ ஒரு ஃப்ராக்ஸ் பிளாஷை கனெக்ட் பண்ணிட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணார். அண்ட் ஆல்சோ அவருடைய டைட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றுக்கிட்டாரு. ஸோ நியூ சாம்பியனாக டாமினிக் மிஸ்டரியோ க்ரௌன் ஆகிட்டாருங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூலையும் இதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ டாமினிக் மிஸ்டரியோ வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதை நியூஸ் வின் பண்ணி ஸோ வழக்கம் போல் டாமினிக் மிஸ்டரியோவும் லிவ் மார்கன் அவங்களுடைய கப்பல் ஸ்கூல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸ்டெஃப்னி வாக்கர் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய நிக்கி பெல்லா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. நிக்கி பெல்லாவோட ஹோம் டவுனாக இருந்தாலும் இந்த இடத்துல நிக்கி பெல்லாக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருந்துருந்துச்சு. இந்த பேப்பரியில் இந்த மேட்ச்சில் ரொம்ப சுமாராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேட்ச் தான். பட் 4 மேட்சையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சுமாரான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ற மாதிரி எதுவும் இந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் நம்மளுடைய நிக்கி பெல்லா
வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவில் கிஸ் அந்த ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்டெஃப்னி வாகர் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவில் கிஸ்ன்ற சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கர் டியை தான் கட்டுறாங்க. நான் ப்ரெடிக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துல நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் பயங்கர டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் நடக்குது. ஸோ மென்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிக் ஆஃப் பண்ணுறது நம்மளுடைய வேலையே சாம்பியன் சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ பிராண்ட் பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீல் டீம் வின் பண்ணனால அவங்க சைட்லேருந்து என்ட்ரன் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரூ மேக்கினருக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் வராங்க. கோடி ரோட்ஸ்க்கு அப்புறமா லோகன் பால் வராரு. லோகன் பாலுக்கு அப்புறமா ஜிம்மி ஊசோக்கு அப்புறமா நம்ம பிரான்சன் ரீடுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வராரு. ஜே ஊசோ ஈட் மூவ்மெண்ட் கூட போட விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜுக்குள்ளே தள்ளி விட்டுருவானுங்க. ஸோ கேஜுக்குள்ளே தள்ளி விட்டதுக்கப்புறமா தலைமை ஒரு சில மூவ்ஸ்லாம் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாங்கை ரிப்பீட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ண வச்சுட்டு ஈட் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்றாரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் டைமிங் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா தலைமை என்ட்ரன்ஸ் கொடுத்துறாரு. ப்ராக் லெஸ்னர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வார் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமாக பயங்கரமாகவே போட்டு பழகுறாரு. கோடி ரோட்ஸ், சிஎம் பங்கு, ஜிம்மி, ஜேன் பார்க்காம போட்டு எல்லாருக்கும் எஃப்ஐ ஜெர்மன் சூப்ளெக்ஸ்னு போட்டு கனெக்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காரு தலைவன். ஃபைனல் என்ட்ரண்டாக ரோமன் ரெயின்ஸ் தான் வராரு. ஸோ நம்மளுடைய ஓடிசி பயங்கர ஆராவோட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் விட்டு வெளியே வந்து உன்னை வெளியவே வச்சு முடிக்கிறேன்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு சூப்பர்மேன் பஞ்சை கனெக்ட் பண்ணி விட்டு அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் சைடு போவாங்க. பட் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் ஒரு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா கேஜ்லலாம் போட்டு தலைவனை முட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிங்குக்குள்ள தூக்கி தள்ளி விட்டுறானுங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வார் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார் கேம்ஸில் ஐகானிக் மொமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது பால் ஹேமண்ட் வந்து பிரேசிங் நக்கிள்ஸ் வாங்கி நம்மளுடைய லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ணுவார். அதை ரோமன் ரெயின்ஸ் வாங்கி எல்லாருக்கும் சூப்பர்மேன் பஞ்ச் கனெக்ட் பண்ணி விடுவார். அதுக்கப்புறமா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே ஸ்பியர்லாம் போடுவார். அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. இந்த மேட்சை நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் பார்க்கணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த மேட்ச் மேலே உள்ள ஹைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போயிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் ரிலேட்டட் நியூஸஸ்லாம் என்ன வந்துருந்துச்சுன்னா ஸோ லாஸ்ட் மினிட் வரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரன்ட்டோட ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹூடி போட்ட கை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உள்ள வராரு. உள்ள வந்தோடனே சிஎம் பங்குக்கு ஒரு சூப்பர் கிக்கு கிரப் ஸ்டாப் போட்டு அந்த கேஜ் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறி போயிடுறாரு. நிறைய பேர் அது செத்ரான்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ண நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. நான் ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் டீம் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நல்ல பாயிண்டில் தான் இந்த மேட்சை முடிச்சானுங்க. ஸோ ஒரு மிஸ்டி மேனை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீம் வின் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஹீல் டீமில் ப்ராக் லெஸ்னர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ அந்த இடத்துல எதிர்த்தாப்பில் ஃபேஸஸ் இருக்காங்க. ஸோ சிஎம் பங்க் இருக்காரு, கோடி ரோட்ஸ் இருக்காங்க, ரோமன் ரெயின்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, நான் தாண்டா கெத்துன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் போட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஷோ ஆஃப் பண்ணிட்டாரு. ஓவர் ஷேடோ அந்த வார் கேம்ஸில் அத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல 2 ஸ்டார்டம் தான் பிக்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் இந்த சைடு ரோமன் ரெயின்ஸ் இருக்கும்போது மீதி 8 பேரை மறந்துட்டானுங்க. ஸோ இந்த 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்பட்டுச்சு. ஸோ அவங்க டபிள்யூ வேணும்னே பண்ணானுங்களா இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க சத்தியமாக தெரில. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரோமன் வர்சஸ் ப்ராக்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமாக போசஸ்லாம் கொடுத்து அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு சில விஷயம் இவங்க ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கோடி ரோட்ஸும் ஜாயின் ஆகிறாங்க. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேங்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரிங்கை தாண்டி போகலான்னு பார்க்குறாங்க. 1 செகண்ட் ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரே ஒரு வார்த்தையை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் வி எவர் டீம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா ஹிண்டாவே நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஸோ இதுதான் நம்ம சேர்ந்து சண்டை போடுற லாஸ்ட் டீமாக இருக்கும். ஸோ டீமாக சண்டை போடுறது லாஸ்ட்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒருவேளை ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ரெஃபர் பண்ணுறாரோன்றதை பொறுமையாக அப்கமிங் பார்ப்போம். ஸோ இதுக்கு ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மென்ஸுக்கான வார் கேம்ஸ் மேட்ச் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. எண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ரைட் எல்லாத்தையும் சொல்லிட்டியடா. ஸோ யார் தான் அந்த மிஸ்டி மேனுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல சோஷியல் மீடியாவில் செத்ரான்ஸ் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக இஷ்டம்னா எப்படி செத்ரான்ஸ், ஏன்னா பிரான்சன் ரீட் டீம் மேலே தான் செத்ரான்ஸ் பயங்கர காண்டில் இருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் நம்ம செத்ரான்ஸை இன்ஜுரிக்கு அண்டர் தள்ளி விட்டாங்க. ஸோ அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி எப்படி செத்ரான்ஸ் வருவார். ஸோ அப்போது செத்ரான்ஸே வர்றதா இருந்தாலும் டபிள்யூ அந்த இடத்துல ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் பண்ணாதன்ற போது ஒரு மிஸ்டி மேனாக இருக்கிற நிலையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரின்ற நேமை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய நியூஸ் லெட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்டின் தியரியாக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செத்ரான்ஸாக இருக்க மாட்டார் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஆஸ்டின் தியரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் மேட்ச் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரதா